சித்தர்கள் பல விஷயங்களை நுண்பொருளாக நுட்ப நிலையில தன் அருளாசி பெற்றவர்கள் மட்டுமே உணரக்கூடிய வகையில சில விஷயங்களை ஒளித்து வைத்திருப்பாங்க, அல்லது மறைபொருளாக வைத்திருப்பாங்க. அந்த மறைபொருள் எப்பொழுது விடுபட்டு உங்களுக்கு அந்த உண்மை புரியுதோ அப்பவே அந்த சித்தரின் அருளாசிக்கு சொந்தமானவராக நீங்க ஆயிடுவீங்க, அந்த சித்தருடைய அருளை பெற்றவராக நீங்கள் ஆயிடுவீங்க. இப்போ போகருடைய இந்த மறைபொருளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வினாடியிலிருந்து போகர் சித்தரின் அருளை நீங்களும் பரிபூரணமாக பெற்றவராக ஆகிவிடுவீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ முருகனுடைய சிலையை நவபாஷானத்தில் செய்கிறார். 9 வகையான பாய்சன். ஒன்று லிக்யூடா தண்ணி போல இருக்கும், இன்னொன்று கிரீஸ் போல இருக்கும், களியா இருக்கும், இன்னொன்று குருணையா இருக்கும், இன்னொன்று மண்ணா இருக்கும், இன்னொன்று கல்லா இருக்கும். 9 வகையாக தானே இருக்கும். இந்த 9 வகையான பாய்சன்களையும் திரட்டி அவற்றையெல்லாம் குழைச்சி அவற்றை இந்த ரசவாத வித்தையால் கருங்கல்லாக இருகச் செஞ்சு அதில் இருந்து அழகான முருகனுடைய சிலையை வடித்தெடுக்கிறார். யாரு? போகர் சித்தர். துணைக்கு புலிப்பாணி சித்தர் இருக்கார். அது அந்த ஒரு சின்ன பையனாக புலிப்பாணி சித்தரை வச்சுக்கிறார். இப்போது இது பற்றிய நிறைய தொடர்பு கதைகள் நிறைய இருக்குது. நான் என்ன பிறகு சொல்கிறேன். முருகனுடைய சிலையை இவர் செஞ்சு முடிச்சிடறார். செஞ்சு முடிச்சுட்டு இப்போ என்ன செய்கிறாரு? மலை உச்சியில் பிரதிஷ்டை பண்ணுறார். பிரதிஷ்டை பண்ணி சீனர்களை படைத்ததை போல, முருகன் சீனர்களை படைத்ததை போல ஒரு சீனராக பிறந்தவர் இந்த முருகன் காதிலே வலது காதிலே பிரணவம் ஓதி உயிர்ப்பிக்கிறார். இப்போ இந்த நவபாஷான சிலையால் செய்யப்பட்ட முருகன் உயிருள்ள முருகன். முருகனோட அப்பா யாரு? சிவபெருமான். ரைட்டு. இப்போ இந்த நவபாஷானத்தில் செஞ்சு உயிருள்ள முருகனாக உருவாக்கப்பட்டிருக்காரு. இந்த முருகனின் அப்பா யாரு? போகர். அப்போ போகர் என்ன சொல்ல வர்றாரு? நான் தான் சிவன், சரிதானே? நான் சிவனின் சித்த அவதாரம் என்று சொல்லாமல் சொல்லி மறைபொருளாக அதை வச்சிருக்காரு. இந்த உண்மை விளக்கம் யாருக்கெல்லாம் தெளிவாகுதோ அவங்க எல்லாம் என் அருளை பெற்றவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இந்த சப்தகாண்டத்தில் இது வருது. உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வினாடியிலிருந்து இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆகவே போகரின் அருளை பெற்றவர்களாக ஆகுறீங்க. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சீன தேசத்தில் பிறந்த போகர் சித்தர் தமிழ்நாட்டிற்கு நவபாஷானத்தில் ஒரு முருகன் சிலை செய்து அதை உயிர்ப்பிக்கிறார். பிரணவமோதி முருகன் பிரணவமோதி பிரம்மா செய்ததை போல உயிர்களை படைத்தார். அப்பொழுது படைத்த உயிரினங்கள் அத்தனையும் சீனர்களை படைத்தார். அங்க பிறந்தவர் இங்க வராரு. இப்ப இங்க பிறந்த போதி தர்மர் சீனாவுக்கு போறாரு. அப்போ ஏதோ ஒரு சீன தேசத்துக்கும் தமிழுக்குமான ஒரு இனம் புரியாத ஆன்மீக தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அது என்ன தொடர்புங்கிறது ஆராய்ச்சிக்குரியது.